தொடர்ந்து பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் எந்தெந்த மாவட்டங்கள் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன, கள சூழல் என்னவாக இருக்கிறது அப்படின்றத நியூஸ் தமிழ் பதிவு செய்து வருகிறது. இந்த தருணத்தில் கிருஷ்ணகிரியில் கணபதி நகரில் வீடுகளுக்குள் வெள்ள நீரானது புகுந்திருக்கிறது. கணபதி நகரில் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்த சூழலானது அங்கு காணப்படுகிறது. இது குறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பிரதீப்குமார். பிரதீப், வணக்கம். கிருஷ்ணகிரியில் பல்வேறு பகுதிகளும் வெள்ள நீரால சூழப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நம்ம காண்பிக்கக்கூடிய அந்த கணபதி நகர் பகுதியில் சூழல் என்னவாக இருக்கிறது, வெள்ள நீரை வெளியேற்றுவதற்கான பணிகள் எவ்வளவு துரிதமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, மக்களுக்கு தேவையான உதவிகள் சரியான நேரத்தில் அங்கு கிடைக்கிறதா? கிருஷ்ணகிரி மாவட்டம் பஞ்சல் புயல் காரணமாக நேற்று காலை முதலே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கிருஷ்ணகிரி, போச்சம்பள்ளி, ஊத்தங்கரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நேற்று இரவு முதல் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. மாவட்டத்தில் சராசரியாக சுமார் 50 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் திருவண்ணாமலை சாலையில் அமைந்துள்ள கணபதி நகரில் குடியிருப்பு பகுதிகள் சுமார் 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் இப்பகுதியில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் இப்பகுதியில் விடிய காலை 3 மணி முதல் குடியிருப்பு அந்த வீடுகளுக்கு தண்ணீர் புகுந்துள்ளதால் இப்பகுதியை குடியிருப்பு வாசிகள் வீடுகளில் இல்லாமல் வெளியே தவித்து வருகின்றனர். இதையடுத்து தகவலிருந்து வந்த நகராட்சி அதிகாரிகள் இவர் உடனடியாக இப்பகுதியிலிருந்து மீட்டு உடனே முகாமுக்கு தங்க வைக்கப்பட்டு அப்பகுதியில் அவர்கள் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். மேலும் இப்பகுதியில் வீடுகளில் புகுந்துள்ள மழைநீரை அகற்றும் பணியில் நகராட்சி ஊழியர்கள் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். செப்டிங் டேங்க் மூலமாக இப்பகுதியில் இருக்கும் நீரை உடனடியாக அகற்றி பொதுமக்களுக்கு தேவையான உணவு மற்றும் பாதுகாப்பு பகுதியை அனுப்பப்பட்டு அவர்கள் தேவையான நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மேலும் இப்பகுதியில் தொடர்ந்து காலை முதலே மிதமான மழை பெய்து வருவது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரியின் நிலவரம் தொடர்பான உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பிரதீப்குமார்.